ஸோ இது நடக்கலைன்னா அது நடந்திருக்காதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம், இது ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடந்தது? அல்லாஹ் ஏன் இப்படி நடத்துறான்? ஏன் அல்லாஹ் இப்படி நடத்தலன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ் லத்தீஃப், நுணுக்கமான முறையில அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் மென்மையான முறையில, நுணுக்கமான முறையில தன்னுடைய விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நாம் உணராத விதத்துல நம்மளுடைய விஷயங்களை கையாளக்கூடியவனாக இருக்கிறான். பல நேரங்கள்ல அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நிகழ்த்துவான். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நாம ஆசைப்பட்ட முறையை விட அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய அந்த முறைதான், அந்த விதிதான் நமக்கு சிறந்தது. அதை பிற்காலத்தில் நீங்க புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்க போறோங்க. அல்லாஹ்வுடைய நுணுக்கமான திட்டத்துடைய ஒரு சங்கிலி தொடர் நம்ம பார்க்க போறோம். கிணத்துலேருந்து ஆரம்பிக்க போறோம். யூசுப் நபி பாருங்க, கிணத்துல போடப்பட்டாங்க இல்லையா? சகோதரர்கள் கிணத்துல அவங்க தள்ளிட்டாங்க. அப்படி தள்ளப்படவில்லை என்றால் அவரால எகிப்துக்கு போயிருக்க முடியாது. எகிப்துக்கு போலன்னா அங்க அவர் அடிமையாக விற்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் அடிமையாக விற்கப்படலைன்னா அவர் மந்திரியோடைய வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். அவர் மந்திரியோடைய வீட்டுக்கு போகலைன்னா அங்க அவருக்கான சோதனைகள் ஏற்பட்டிருக்காது. அந்த சோதனைகள் ஏற்படலைன்னா அவங்க சிறைக்கு போயிருக்க முடியாது. அவங்க சிறைக்கு போகலைன்னா மன்னருடைய கனவை விளக்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அந்த கனவுடைய விளக்கம் இல்லை என்றால் அவர் நாட்டுடைய மிகப்பெரிய பொறுப்புல வந்திருக்க மாட்டார். அதாவது மந்திரியாக வந்திருக்க மாட்டார். அவர் அதிகாரத்துல வரலன்னா பஞ்ச காலத்துல எகிப்து காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார். அந்த பாதுகாப்பு இல்லை என்றால் யாக்கூப் நபியுடைய குடும்பம் எகிப்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க எகிப்துக்கு வந்துட்டாங்கன்னா பனி இஸ்ராயேல் என்ன செஞ்சிருப்பாங்க? உருவாகி இருக்க மாட்டாங்க, வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த சூழல் இல்லை என்றால் பல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நபி மூசா அவர்கள் அந்த குழந்தையாக பிறந்திருக்க மாட்டார்கள். அட்டூழியங்கள் முடிந்திருக்காது இல்லைங்களா? மூசா நபி வரவில்லை என்றால் தௌஹீத் மீண்டும் எழுச்சி பெறும் அந்த வரலாறு, முக்கியமான வரலாறு நிகழ்ந்திருக்காது. ஏன்னா மூசா நபியை பற்றி தான் நிறைய இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவாக பேசுறான். ஸோ அந்த பாதை கண்டினியூஷன் இல்லை என்றால் ஈசா நபி அந்த சேம் லீனியேஜிலே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஈசா நபி சேம் லீனியேஜிலே வரலன்னா அந்த தொடர்ச்சி இல்லை என்றால் உலகம் இறுதி நபிக்காக தயாராகி இருக்காது இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகைக்கு அந்த ஸ்டேஜ் உருவாகியிருக்காது. ஸோ எல்லாமே அல்லாஹ்வுடைய செயல் திட்டம். அவன் சிறந்த முறையில் தன் திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அது நமக்கு புரியவில்லை என்றாலும் நாம் ஏற்று நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்தும் போது, அல்லாஹ்வுடைய விதியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் பல நலவுகளை இதில் வைத்திருப்பான் சகோதரர்களே. ஒரு கிணற்றில் விழுந்த குழந்தை உலக வரலாற்றை பிஇذنில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மாற்றக்கூடியதுக்கான ஒரு தொடக்கம். இதை ஒரு ட்ராஜடின்னு நினைக்கிறோம் யூசுப் நபி வரலாறு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? இது ஒரு திட்டத்துடைய முதல் ஸ்டெப்பாக அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹ் நுணுக்கமானவன் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஒவ்வொரு இது இல்லை என்றால் ஒவ்வொரு பெரிய அது நடந்திருக்காது. ஆனால் எல்லாமே நடந்துச்சு. எதனால? அல்லாஹ் லத்தீஃப், நுணுக்கமான முறையில், மென்மையான முறையில், நாம் காணாத பாதையில் நம்மளை வழிநடத்தக்கூடியவன். ஸோ யூசுப் நபி விழுந்தது கிணத்துல ஒரு விபத்து அல்லங்க. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கான பாதையுடைய முதல் படி. ஸோ அல்லாஹ்வுடைய பெயர்களை புரிந்து கொள்வோம் சகோதரர்களே, பண்புகளை புரிந்து கொள்வோம். வாழ்க்கையில சின்ன விஷயமும் அற்புதமாக அல்லாஹ் மாற்றி காட்டுவான்.